ராதாக்கா கண் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களாக்கும் சொல்லவே இல்ல. முதலே சொல்லிருக்கலாம்ல. ஒரு 4 ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்திருப்போம்ல. அடியே நெட்ட கொக்கு, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயே, இங்கேயே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்னைய பார்த்தா கண் ஆபரேஷன் பண்ண மாதிரியே தெரியுது. ஏட்டி நெட்டச்சி சும்மா இரிய. அவளே பாவம் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு கண்ணு தெரியாம குருட்டு கண்ணாடியை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீ வேற அவளை போய் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. அடியே விளங்காதவளே, நான் ஒண்ணு கண் ஆபரேஷன் பண்ணிட்டு குருட்டு கண்ணாடி போடல. இது ஸ்டைல். ஸ்டைல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டைலா? எதுக்கு இப்ப திடீர்னு ஸ்டைலு? எல்லாம் ஒண்ணும் தெரியாத மக்காவே இருக்காளுங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம், நல்ல ஸ்டைல வரணும்னு தெரியாதோ? என்னையும் உங்களை மாதிரியே நினைச்சிட்டீங்களோ? பாட்டிக்காட்டுக்காரி மாதிரி வருவேன்னு? நாளை நல்ல ஸ்டைல அழகா இருப்பேன். நல்ல சினிமா நடிகை மாதிரி இருப்பேன் தெரியுமா? சினிமா நடிகை மாதிரி வந்தாதான் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் மதிப்பாங்க. ஓஹோ, இந்த கண்ணாடியும் தொப்பியும் போட்டோன்னே நீங்க சினிமா நடிகை மாதிரி இருக்கீங்க. பிறகு போட்டுட்டு நான் என் மூஞ்ச கண்ணாடியில பார்த்தோம்ல, அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா? அடியே நீங்க ஷாக்கான கதையெல்லாம் விடுங்கட்டி, அதெல்லாம் பிறகு பேசுவோம். சாணியாக்கா, என்ன திடீர்னு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வந்த உடனே எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? எதுவும் விசேஷமா? லட்சுமி ஆண்டி, நான் சொல்லுதேன், இன்னைக்கு விசேஷம் தான். எங்க மம்மி வந்து எல்லாருக்கும் ட்ரீட் வைக்காங்க. சாணியா, ட்ரீட் எதுக்கு? ஊர்ல இருந்து வந்ததுக்கா? இளிச்சா ஆண்டி, இந்த ட்ரீட் எதுக்கு தெரியுமா? மம்மி ஊர்ல இருந்து வந்ததுக்கு இல்ல, என் கல்யாணம் நின்னதுக்கு. சிம்ரன், என்ன சொல்லுத? கல்யாணம் நின்னுட்டா? எல்லாரும் சாக்காக்காதீங்க கண்ணா, கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் நிறுத்தல. ஏக்கா, என்ன திடீர்னு இப்படி சொல்லுதீங்க? எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்கக்கா. நான் ஒரு முடிவு எடுக்கல கண்ணா. கல்யாணம் வேணும்னு அவதான் முடிவு எடுத்தா, இப்ப கல்யாணம் வேண்டாம்னு அவதான் முடிவு எடுத்திருக்கா. ஆஹா, ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நிக்க போதா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன், எங்கெல்லாம் போய் அடி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கடைசியில கல்யாணம் தன்னாலே நின்றும் போலயே. இதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாமோ? எப்படி இருந்தா என்ன, கல்யாணம் நின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சிம்ரன் இதெல்லாம்? எதுக்கு இப்படி பண்ண? ஏன் கல்யாணத்தை நிறுத்தின? எல்லாரும் முதல்ல மூஞ்ச மாத்துங்க, பிறகு சொல்லுதேன். எதுக்கு இந்த சிம்ரன் எல்லாரும் மூஞ்சையும் மாத்த சொல்லுதா? இப்படி எல்லாரும் வாயை பழந்துகிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு என்ன ஆனந்தமா இருக்கு. எல்லாரும் மூஞ்ச நல்லா வச்சுட்டோமா? இப்ப சொல்லு, கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தின? அந்த ஆண்டிக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரவே மாட்டேக்கி. ஒரு நாள் 2 நாள்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துடலாம். காலம் பூரா அவங்க கூட நம்மளால குப்பை கொட்ட முடியாது. அவங்களுக்கு என்னைய பிடிக்கவே இல்லை. ஏமா சிம்ரன், இப்படி படக்குன்னு முடிவு பண்ணாதம்மா. ஆரஞ்சு மண்டையனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆமா சிம்ரன், லட்சுமி அக்கா சொல்றது கரெக்டு தானே. நீ இப்படி எல்லாம் முடிவு எடுக்காத. அவனை பத்தி கொஞ்சமாட்டு யோசிச்சு பாரு. நீங்க 2 பேரும் எப்படி எல்லாம் பழகி இருக்கீங்க. அவனுக்காக பார்த்துட்டு காலம் பூரா நான் கஷ்டப்பட முடியாதுல்ல. சிம்ரன் தங்கம், வாழ்க்கை விஷயத்துல இப்படி எடுத்தவங்க கவுத்தவனு முடிவு எடுக்க கூடாதுமா. நல்லா கடந்து யோசி, பிறகு முடிவு பண்ணு, சரியா? அந்த செல்லத்தாய் ஆண்டி மனசு மாறி என்னை நீ தான் உன் மருமகான்னு ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பிறகு வேணா நான் யோசிக்கேன். அது வரைக்கும் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். இப்ப சொன்னியே, இது கரெக்ட். நம்ம போய் அந்த செல்லத்தையக்க மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம், சரியா? பிறகு அவங்களே வந்து சிம்ரன் நீ தான் என் வீட்டு மருமகா, நீ இல்லாம என் குடும்பமே கிடையாது, நீ வாமா என் வீட்டுக்குன்னு சொல்லி அவங்களே உன்னை கூட்டிட்டு போற மாதிரி செய்வோம், சரியா? அது வரைக்கும் சும்மா நம்ம கல்யாணம் கேன்சல் அப்படி இப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்துவோம், சரியா? ராதாக்காவை நடுவில் வச்சுக்கிட்டு நல்லா திட்டம் போடுங்க. உங்க நாடகம் நல்லா அருமையா நடக்கும். கேட்டி, அவ தான் குருட்டு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கால, அவளுக்கு கண்ணு தெரியாது. அடியே விளங்காதவர்களே, இந்த கண்ணாடியை போட்டிருக்கிறது கண்ணு தான் தெரிய மாட்டேக்கி, ஆனா காது நல்லா கேக்கட்டி. இருங்க, அந்த மஞ்சள் கலவிட்ட போய் சொல்லி கொடுத்து உங்களால என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எதுக்கு சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு? நம்ம உண்மையாவே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவோம். எனக்கு அந்த மஞ்சள் பாட்டியும் வேண்டாம், ஆரஞ்சு மண்டையனும் வேண்டாம். ஆமாட்டி, நீ சொன்னதுதான் சரி. உண்மையாவே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிரு. லட்சுமி, எனக்கு பயமா இருக்குட்டி. உண்மையிலுமே கல்யாணத்தை கேன்சல் பண்ணல. ராதா இருக்கான் தானே அப்படி பேசுறீங்க? ஆமா இளிச்சக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது எப்படி கல்யாணத்தை நிறுத்துவோம்? அந்த பிள்ளைக்கு ஆரஞ்சு மண்டையனுக்கும் அழகா கல்யாணம் பண்ணி ஜாம் ஜாம்னு அனுப்பி விடுவோம். அந்த கிளவி மனசை மாத்தணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் இந்த ராதாக்கு நம்ம திட்டம் ஒன்றும் தெரிய வேண்டாம். சரி லட்சுக்குட்டி, நான் கூட என்னமோ எதுன்னு பயந்து போயிட்டேன். லட்சுமி அக்கா, பிளா 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 பிளா. ஆமா மாலா, பிளா 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 பிளா. என்ன இவளுக்கு எல்லாரும் பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காளுங்க? என்ன விஷயம்னு புரிய மாட்டேக்கே. சிம்ரன், நீ இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும்னு சொன்ன பத்தியா? அதுக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணுதேன். அந்த கிளவி கூட எல்லாம் உன்னால போய் வாழ முடியாது. அந்த கிளவி என்ன அடி அடிச்சுது ஸ்கேலை கொண்டு. ஒரு ஸ்கேலும் கையில் 5 விரலும் இருக்குங்கிறதுக்காக அது என்னமா அடி அடின்னு போட்டு நம்மளை அடிச்சுது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே நம்மளை 1.5 மணி நேரம் முட்டாங்கால் போட்டு நிற்க வச்சதில்ல. கால் முட்டிலாம் என்ன வலி வலிச்சுது. கிளவி எந்திக்க விட்டுச்சா? எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நின்னதுக்கு கூட வந்து அடி அடின்னு போட்டு அடிச்சதில்ல. பிறவு என்னெல்லாம் செஞ்சுது. மலைக்குள்ளே போய் நம்மளை கிணத்துல தண்ணி இறக்கி போட்டு தலைவர் வீட்டு தோட்டத்தில் போய் ஊற்ற சொல்லுது அந்த கிளவி. இப்படியா செய்வாங்க யாராவது? அது வீட்டில் ஊற்ற சொன்னாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு தோட்டத்தில் ஊற்ற சொல்லுது. ஒரு சோறு திங்கி விட்டுச்சா? நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அத்தை பாட்டி என்ன அழகா சுட சுட சோறு கொண்டு வந்தாங்க. ஒரு வாய் திங்கி விட்டுச்சா நம்மளை? திங்காத தண்ணி இறைக்க போன அடிச்சுல விரட்டி விட்டுச்சு. அது கூடலாம் வாழ முடியாது. அது மகனை நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். கல்யாணத்தை முதல்ல கேன்சல் பண்ணு. ஓஹோ, இதெல்லாம் நடந்துச்சா? அதனாலதான் இவளுக்கு கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும்னு துடிச்சிட்டு வராளுகளா? அந்த கிழவி வீட்டுல
அடிச்சாங்களாக்கும். அடிச்சா ஏன் அடிச்சீங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் அடிக்கீங்கன்னு அதுகிட்ட போய் கேட்க முடியுமா? அது ஸ்கேலு கையில் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சைக்கோவா மாறிடும். சைக்கோவா மாறிட்டுனா அது என்ன செய்யுதுன்னு அதுக்கே தெரியாது. சரியான சைக்கோ செல்லத்தாயி. அடி அடின்னு போட்டு அடிச்சு எங்களெல்லாம் தோலை உரிச்சிட்டு போட்டு பாடா படுத்துது. ஒரு வேலை செய்யின்னு சாப்பிட விடாம தூங்க விடாம எங்களை என்ன பாடுபடுத்துனுச்சு தெரியுமா? தண்ணி இறைச்சி கையெல்லாம் புண்ணா போயிட்டு அதுட்டு வந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். பைத்தியம் முடிச்ச மாதிரி நடிச்சு தப்பிச்சு வந்திருக்கோம். அட கொடுமையே, செல்லத்தையக்கா இப்படி இல்லாம பண்ணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வீட்ல நீ போய் வாழ முடியாது சிம்ரன். நீ அங்க போகணும்னு கனவுல கூட நினைக்காத. அந்த கிழவி உனக்கு வேண்டாம். அவளை நீ டைவர்ஸ் பண்ணு. சரி லட்சுமி ஆண்டி, அந்த ஆண்டியை டைவர்ஸ் பண்ணிருந்தேன். மம்மி அங்க பாருங்க, டாடி கூப்பிடுறாரு. என்னங்க சொல்லுங்க. சானியம்மா, நானு அலெக்ஸ் பிரபு 3 பேரும் சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்டு முடிக்க போறோம். நீங்க இன்னும் ஆர்டர் போடவே இல்லையா? பேசிக்கிட்டே இருந்தோமா, அதான் மறந்துட்டோம். இந்த இப்ப ஆர்டர் போடுதோம். சரிம்மா, அந்த சர்வர் பையன் வரான் பாருங்க, ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க. வெளியே மழை பெய்யற மாதிரி வேற சத்தம் கேட்க. சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணுமா? இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி போகணும்னு சொல்லுவீங்க? மழை பெஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி, நான்லாம் எனக்கு என்ன வேணுமோ சாப்பிடாம வரவே மாட்டேன். என்னடி இது, நம்ம எந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் இந்த பையன் தான் சாப்பாடு கொடுக்க வரான். ஏப்பா தம்பி, நாங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நீ தான் சர்வரா இருக்க. என்னப்பா விஷயம்? நாங்க போற இடத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாரியோ? ஏக்கா, உங்க ஊர்ல ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தோம்ல, அங்க இருந்து வேலையை விட்டு நின்னுட்டேன். இங்க வந்து வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது. நம்ம சாப்பிட இந்த ஹோட்டலுக்கு வருவோம்னு இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குக்கா, அதான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கான். ஏக்கா, நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டுலாம் வரல. அந்த ஹோட்டல்ல சம்பளம் ஒழுங்கா தரல. இது 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கே, நல்ல சம்பளம் தருவாங்கன்னு இங்க வந்து சேர்ந்தேன். பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே. நாங்கள் போகிற இடத்துலலாம் நீ தான் இருக்க. எதுவும் ஆள் வச்சு ஃபாலோ பண்ணுதியோ எங்களை? ஆமா, இவங்களை ஆள் வச்சு ஃபாலோ பண்ணிட்டாலும் என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. சர்வரே, சூடா என்ன இருக்கு? சூடா என்ன இருக்குக்கா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்னது, என்ன இருக்கா? இந்த வாய் கொழுப்புக்கு தான் நீ சர்வரா இருக்க. இல்லைன்னா மட்டும் உங்க ஊர் கலெக்டராவா இருக்க போறேன். ஐயோ பாவம், இந்த அக்காவுக்கு தான் கண்ணு தெரியல. இவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவங்களை வீட்டுல இருக்க சொல்லிட்டு நீங்க போகும்போது ஒரு பார்சல் சோறு வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? அப்பா, ஒரு அழகா இருக்குன்னு ஒரு கண்ணாடியை போட விடுதாங்களா? இது போட்டதுல இருந்து ஒரே பிரச்சனை. இந்த நெட்டச்சி என்னடா கண் ஆபரேஷன் பண்ணிருக்கான்னு கேட்க, இந்த கடைக்கார என்னடா குருடிங்க. ஏன் தான் இப்படி பண்ணுதாங்களம்மா? ஏக்கா, உங்களுக்கு நல்ல கண்ணு தெரியுமா? இதுக்கு முன்னால என்னை பார்த்தா கண்ணு தெரியாதவ மாதிரியா இருந்துச்சு. ஏக்கா மன்னிச்சுக்கோங்கக்கா, நீங்க போட்டிருந்த தொப்பியும் கண்ணாடியும் பார்த்தா அப்படித்தான் இருந்துச்சுக்கா. கண்ணு தெரியாதவங்கன்னு நினைச்சிட்டேன். நினைச்சி காய போடு போ. இப்போ ஹோட்டல்ல பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நினைச்சு காய போட நேரம் இல்ல. நாளைக்கு வீட்டுல போய் காய போடுதேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கடைக்காரக்கண்ணா, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத, பசி உயிர் போகுது. போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ. ஏக்கா, இப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வருவேன். ஏப்பா, கொலை பசியில இருக்கோம்பா, இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாப்பா போ. ஏக்கா, இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னா இட்லி சட்டி, சோத்து பானை, தட்டு, கரண்டி, டம்ளர், அண்டா, குண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டா? கடவுளே, இவளுக்கு கூட சாப்பிட வந்ததே தப்பால போச்சு. நான் பேசினா மட்டும் எங்க இருந்து தான் வருவாங்களம்மா? எல்லாம் ஏட்டிக்கு பூட்டி தான் பேசுது. எவனாலும் ஒழுங்கா பதில் சொல்லுதானா? உன் வாய் எப்படி, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்கு. சரி கோவப்படாத, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாருக்கும் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி விடுங்கம்மா. அடேங்கப்பா, சாணியக்கா, என்னது வேணாலும் வாங்கிக்கிடவா? ஆமா கண்ணா, சாப்பிட்ற விஷயத்துல எல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. கேட்டுக்கோப்பா, நல்ல கேட்டுக்கோ. சாணியக்காவே சொல்லிட்டாங்கல்ல, நான் என்னது வேணாலும் வாங்கி சாப்பிடலான்னு. அதனால காதுல நல்லா வாங்கி கேட்டுக்கோ. இப்போ வந்து நான் என்ன கேட்க போறேன்னா, உன் கடையில இருக்கிறதுலயே ஒரு ஸ்பெஷலான ஐட்டத்தை எனக்கு கொண்டு வா. அது இவளுக்கு யாரும் ஆர்டர் பண்ண ஐட்டமா இருக்க கூடாது, புதுசா இருக்கணும். சரியா? எனக்கு பிடிச்சதா இருக்கணும், நீ ஸ்பெஷலான ஐட்டமா இருக்கணும். கொண்டு வா பாப்போம். சரிக்கா, கொண்டு வரேன். தம்பி, எனக்கும் இந்த பக்கத்துல சுடிதார் போட்டு உட்கார்ந்துருக்கிற அக்காக்கும் 2 புரோட்டா மட்டும் வச்சு கொண்டு வா. கறி குழம்பு வச்சு கொண்டு வாப்பா. சரிக்கா, கொண்டு வரேன். நமக்கு எப்பவுமே பிரியாணி தான்ப்பா. பிரியாணி கொண்டு வந்துரு. பிறகு இந்த கறி கிரி பொரிச்சது வறுத்ததுன்னு எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா. சரியா? நல்ல வல்லு வதக்குன்னு அள்ளி திம்போம். எனக்கு இந்த காய்கறி ஐட்டத்தையே கண்ணில் காட்டிடாதீங்க. சரியா? எங்கள் மாமியார் காய்கறியாக போட்டு கொள்ளுது. அதனால கறி, மீன், பறக்கிறது, ஓடுறது, தாவறது, குதிக்கிறதுன்னு எது இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிருங்க. நல்லா சமைச்சு வைங்க. அந்த ராதாக்கா மாதிரி ஏட்டிக்கு போட்டு என்கிட்ட பேசக்கூடாது. சரியா? நல்ல சாப்பாடா, டேஸ்டியான சாப்பாடா, எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்கணும். கொண்டு வந்து போடுங்க பார்ப்போம். எனக்கு கொத்து புரோட்டாவும் நல்ல மட்டன் கறி தோசையும் கொண்டு வாங்க. மாலாக்கா, எப்பவும் நீங்கள் நூடுல்ஸ்னு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுவீங்களே, அது வாங்கலையா? அது போர் அடிச்சிட்டு ஓயாம அதையே தின்னுக்கிட்டு இருக்கேன் பத்தியா? அதனாலதான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். புதுசா திம்போம். இந்த வாட்டி கொத்து புரோட்டா, அடுத்த வாட்டி இந்த ரோலு, அது இதுன்னு வாங்கி திங்க வேண்டியதான். என்ன செய்ய, மனுஷி வாழ்க்கையில ஒரே ஐட்டத்தை எத்தனை தடவை தான் சாப்பிட?
எனக்கு இவங்க எல்லாரும் ஆர்டர் போட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. எனக்கு இந்த சாண்ட்விச் மட்டும் கொண்டு வா போதும். சரிக்கா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துருது. ஒவ்வொருத்தையும் ஆர்டர் போடுறத பார்த்தா நின்னே சொத்து அழிக்கிற கூட்ட மாதிரில தெரியுது. அரை மணி நேரத்துக்கு பிறகு ஆஹா, விதவிதமா ரகரகமா டேபிள் பூரா சாப்பாடால இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட ஆரம்பிங்க. இந்த சாப்பாடெல்லாம் பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிரும் போலயே. எங்க சாப்பிட? எவ்வளவு ஐட்டம் இருக்கு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாருக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கம்மா. இந்த கறி தோசையும் கொத்து பரோட்டாவும் நல்ல டேஸ்டா இருக்கே. வாயில வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. செம டேஸ்டா இருக்கு. இளிச்சக்கா, புரோட்டாவும் நல்ல கறி குழம்பும் சூப்பரா இருக்குல்ல? ஆமா லட்சுக்குட்டி, நான் சாப்பிட்டுட்டு இன்னொன்னு கேட்பேன். பரோட்டா நல்ல டேஸ்டா இருக்கு. ஐயோ, இவளுகெல்லாம் சாப்பிடறத பார்த்தா நாக்குல எச்சி ஊறுதே. இவளுகெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளுங்க. ஏன் சாப்பாடு இன்னும் வரலையே? எப்போ வரும்னே தெரியலையே. என்ன ராதா, உனக்கு இன்னும் சாப்பாடு வரலையோ? நீயும் எங்களை மாதிரியே ஆர்டர் போட்டிருக்கலாம்ல, சாப்பாடு வந்திருக்கும்ல. என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? நான் இந்த ஹோட்டல்ல இருக்கிறதுலயே நல்ல சாப்பாடு ஸ்பெஷலா இருக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கோம்ல. கொண்டு வர்றதுக்கு நேரம் ஆகத்தானே செய்யும். இருக்கிற எல்லா நல்ல சாப்பாடும் இங்கே தான் டேபிள் மேலே இருக்கு. உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக கொண்டு வர போறான்னு தெரியல. எப்படியோ இங்க இருக்கிற எல்லா சாப்பாடையும் விட அது நல்ல சாப்பாடா தான் இருக்கும். விலை கூடுதல் சாப்பாடா இருக்கும். அதான் செஞ்சு கொண்டு வர நேரம் ஆகுது. அவன் இப்ப கொண்டு வருவான்ல. எல்லாரும் நல்ல வாய் பழந்துக்கிட்டே பாருங்க. லட்சுமி அக்கா, நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிறத விட அப்படி என்ன ஸ்பெஷல் சாப்பாடு அவன் கொண்டு வந்துட போறான்? எனக்கு என்னடி தெரியும்? ஏன்ட்ட போய் கேட்க? ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் அது இதுன்னு சொல்லுதாக. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹோட்டல் நல்ல பெருசா இருக்கு, அதனால சாப்பிட வந்து உட்கார்ந்துட்டேன். நான் எனக்கு பிடிச்சத ஆர்டர் போட்டுட்டேன். அவன் என்னமோ போட்டிருக்கா ஸ்பெஷல் அது இதுங்க. என்னத்த கொண்டு வருவான்னு தெரியல, பாப்போம். என்ன எனக்கு என்ன சாப்பாடு கொண்டு வர போறான்னு எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க ஏன் ஆர்வமா இருக்க போறோம்? நாங்க தான் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டோமே. நாங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ தான் எங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் உங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்கல. நான் என் சாப்பாடு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என் சாப்பாடு வந்த பிறகு நான் சாப்பிடுவேன் பாத்தீங்களா? அது எல்லாரும் நீங்க தான் என்னைய வேடிக்கை பார்ப்பீங்க. ஏக்கா, நீங்க கேட்ட ஸ்பெஷல் சாப்பாடு வந்துட்டு. கொண்டு வாப்பா, கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா. இவளுகெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணும். கொண்டு வந்து வை. ஏக்கா, இந்தாங்கக்கா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலான ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னது இது? பார்க்க பழைய சோறு மாதிரி இருக்கு. ஆமாக்கா, எங்க கடையில் இதான் ஸ்பெஷலான ஐட்டம். வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்தாங்கன்னா வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க தெரியுமா? எங்க கடையில் இருக்கிறதுல இதான் விலை கூடன ஐட்டம்.